கவிஞர் அம்பி அவர்கள் எங்களை விட்டு விடைபெற்று விட்டாலும் அவர் பற்றிய நினைவுகள் அந்த வெற்றிடத்தை நிரப்பிக்கொண்டே இருக்கும். அம்பி அவர்களுடனான என்னுடைய நட்புறவு ஆரம்பிக்கப்பட்டது 1972 ஆண்டு காலப்பகுதியிலே. அக்காலப்பகுதியிலே என்னை இலக்கிய உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய மல்லிகை ஆசிரியர் டொமினிக் ஜீவாவுடன் கொழும்பில் வெள்ளவத்தையில் அம்பிகளுடைய வீட்டுக்கு சென்றிருக்கின்றேன். அப்பொழுது அவர் எனக்கு கிரீனின் அடிச்சுவட்டில் என்ற புத்தகத்தை எனக்கு வழங்கினார். நான் நினைக்கிறேன் அது யாழ் இலக்கிய வட்டம் வெளியிட்ட புத்தகம். அதன் பின்னர் அவர் கொழும்பில் கல்வி வெளியீட்டு திணைக்களத்தில் பணியாற்றிய காலப்பகுதியிலே எங்கள் ஊருக்கு அடிக்கடி வருவார். ஆசிரியர்களுக்கான கருத்தரங்குகளில் அவர் உரையாற்றியதை கேட்டிருக்கின்றேன். அது மட்டுமன்றி எங்கள் ஊரில் நீர்கொழும்பு இந்திளைஞர் மன்றத்துடைய கலைமகள் விழா நடைபெறும் பொழுது அதற்காக நடத்தப்படுகின்ற போட்டிகளில் பங்கு பெற்றும் மாணவர்களை தெரிவு செய்வதற்காக அவர் வருகை தருவார். அன்று இரவே நின்று அந்த கலைமகள் விழாவிலும் ஒரு சிறந்த உரையை நிகழ்த்திவிட்டு இரவில் 9-10 மணிக்கெல்லாம் இலங்கை போக்குவரத்து சபை பஸ்ஸிலே அவர் கொழும்புக்கு செல்வார். அவ்வாறு தொடர்ந்து இலக்கிய உலகில் பயணித்து வந்தவர். அரை நூற்றாண்டு காலம் அவருடன் நானும் பயணித்திருக்கின்றேன். கொழும்பில், நீர்கொழும்பில், ஆஸ்திரேலியாவில். அவர் எங்கள் குடும்பத்தின் நண்பராக திகழ்ந்தவர். நான் அம்பி அவர்களுடைய மாணவன் அல்ல, அம்பியுடைய உறவினரும் அல்ல, இரத்த உறவினரும் அல்ல. எனினும் அதற்கெல்லாம் அப்பால் எங்கள் குடும்பத்துடன் மிகவும் நெருக்கமாக பழகியமையினால் எனது பிள்ளைகளுக்கு அவர் நேசத்துக்குரிய அம்பி தாத்தாவாக விளங்கினார். அம்பி அவர்களை நான் என்னுடைய இலக்கிய பிரவேச வெள்ளிவிழா காலப்பகுதியிலே 97 ஆண்டு மெல்பர்னிலே ஒரு நிகழ்வை நடத்திய பொழுது நான் 4 ஆளுமைகளை கௌரவித்தேன். அந்த 4 பேரில் ஒருவர் ஓவியர் KT செல்லத்துறை அவர்கள். 97 ஆண்டும் கௌரவித்தோம். அதன் பின்னர் அவர் உதயம் பத்திரிகையில் தொடர்ந்து எழுதினார். உதயம் பத்திரிகையுடைய 10வது ஆண்டு விழாவின் போதும் அவரை நாங்கள் கௌரவித்தோம். எங்கள் ஆஸ்திரேலிய தமிழ் இலக்கிய கலைச்சங்கத்தின் சார்பில் கென்பராவிலே அவருடைய பவள விழாவை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். சில வருடங்களுக்கு முன்னர் சிட்னியிலும் அவருடைய 90வது பிறந்த நாள் தின விழா நடைபெற்றது. இவ்வாறு தொடர்ந்தும் எம்முடன் பயணித்து வந்த அம்பி அவர்கள் மே மாதம் 5ஆம் தேதி நிரந்தரமாக அவருடைய பூத உடல் எம்மை விட்டு விடைபெறுகிறது. அம்பி என்றென்றும் எங்கள் மத்தியில் நினைவுகளாக வாழ்ந்து கொண்டே இருப்பார். நன்றி, வணக்கம்.